அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியில் 2 வகை எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்குங்க. இது நார்மலான நாட்டு கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை வாசனை வரக்கூடிய இந்த கற்பூரவள்ளிங்க, லெமன் கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ உடைச்சி முகர்ந்து பார்க்கும்போது அதில் லெமன் வாசனை அடிக்குங்க. அந்த இலை தின்னாக இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் இருக்க வீட்டுக்கு, பெரியவங்க இருக்க வீட்டுக்கெல்லாம் வளர்க்க வேண்டிய ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் கற்பூரவள்ளி சொல்லலாங்க. இப்போ ஃப்ளாட் இருக்கிறவங்க கூட மற்றது வளர்க்க முடியலனா கூட ஒரு கற்பூரவள்ளி வளர்த்துக்கங்க. இப்போ சாதாரண சளி காய்ச்சல் இருந்ததுன்னா இது மாதிரி கற்பூரவள்ளி இலைகளை பறிச்சுட்டு அதில் இந்த மாதிரி விக்ஸை கொஞ்சம் நல்லா தடவிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த இலைகளை சூடு நெருப்பில் காட்டும்போது அந்த விக்ஸ் நல்லா உருகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி ஆகிடுங்க. நல்லா வாசனை வருங்க. அது சளி காய்ச்சல் இருக்கிறவங்க, பெரியவங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இலைகளை பாதத்தில் வைங்க. குழந்தைகள்னால் மார்பிளையும் வைக்கலாங்க. அப்படி வைக்கும்போது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி கபமெல்லாம் வெளியேறிடுங்க. குழந்தைகள் உள்ள வீட்டில் அவசியம் இதை நம்ம வளர்க்கணுங்க. இப்போ இது கருந்துளசி, வெற்றிலையெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடித்தா கூட நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் வெளியேறிடுங்க. மிக்க நன்றிங்க.